சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை திடீரென்று சந்தித்துள்ளார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வேல்முருகன், இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யுங்கள். அமலா, அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இல்லத்திற்கு தினசரி அவருடைய ரசிகர்கள் வருவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றும் அவரது ரசிகர்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் பழனியில் இருந்து அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய போயஸ் கார்டன் பகுதிக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது நடிகர் ரஜினிகாந்தை பார்ப்பதற்காக காத்திருந்து பல மணி நேரமாக காத்திருந்தார்கள். செக்யூரிட்டி அவர்களிடம் இது குறித்தான தகவல்களை அந்த ரசிகர்கள் தெரிவித்தார்கள். அப்போது இதனை கேட்ட ரஜினிகாந்த் உடனடியாக தன்னுடைய இல்லத்தினுடைய பகுதிக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய கேட்டின் முன்பு நின்று ரசிகர்களை பார்த்து கையசைத்து அதே போல அவர்கள் அனைவர்களுக்கும் கை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நீண்ட நேரமாக இங்க இருக்கிறீங்கன்னு சொன்ன பிறகுதான் இங்க வந்தேன் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதனை தொடர்ந்து அவர் சிறிது நேரத்தில் உள்ளே சென்று விட்டார். அதே போல எல்லோரும் பத்திரமாக வீட்டிற்கு புறப்படுங்கள் என்று தெரிவித்து விட்டார். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வப்போது ரசிகர்களை தற்போது இல்லத்தின் முன்பு காத்திருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து பார்ப்பது தற்போது ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. போயஸ் கார்டன் இல்லத்திற்கு அவர் வருகிறார், அதே போல அவர் வாக்கிங் செல்கிறார் என்பது போன்ற காட்சிகள் அவ்வப்போது சமூக வலைதளத்தில் பரவுவதன் காரணமாக அங்கு தொடர்ந்து ரசிகர்கள் வரக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல தொடர்ச்சியாக அவர் இந்த படப்பிடிப்புகள் இல்லாத காலகட்டத்தில் போயஸ் கார்டன் இல்லத்தில் ஓய்வில் இருக்கும் போது இது போன்ற ரசிகர்களுடைய சந்திப்பை அவ்வப்போது ஏற்படுத்துகிறார். அமலா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.